Hi kiddos, welcome to APS Tutor channel. This video is about Chapter 10 Circles, its Theorem 10.1 and its exercise problems 10.1 and its solutions. So if you are new to my channel, kindly subscribe. Without any further delay, let's get started. For better understanding, kindly watch my previous introduction video of this chapter so that you can able to follow. For that, I have given the link in the description. So last வீடியோவில் நாம் 3 ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோம். அதன் மூலமாக நாம் 3 கன்க்ளூஷன்ஸ்க்கு வந்தோம். ஸோ கண்டினியூட்டிக்காக அந்த வீடியோவும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ இந்த லாஸ்ட் கன்க்ளூஷனை தான் நாம் தியரமில் ப்ரூவ் பண்ண போகிறோம். Let's move on to the Theorem 10.1. Its statement is, the tangent at any point of a circle is perpendicular to the radius through the point of contact. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டின் படி ஒரு சர்க்கிளினுடைய ரேடியஸ் ஆனது டான்ஜென்ட்டுக்கு கண்டிப்பாக பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு லெட்ஸ் கன்சிடர் ஒன் சர்க்கிள் வித் சென்டர் O. Then the tangent as x, y. Then the point of contact as P. அதாவது நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு சர்க்கிளும் டான்ஜென்ட்டும் எந்த ஒரு காமன் பாயிண்டில் மீட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு நமக்கு தெரியும், ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டு ப்ரூவ் தி ஓபி. ஓபி இஸ் நத்திங் பட் தி ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் இஸ் perpendicular to xy. அதாவது இந்த ரேடியஸ் இந்த டான்ஜென்ட்க்கு பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. தட் இஸ் 90 டிகிரி ஃபார்ம் பண்ணுதுன்றதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார் திஸ் கன்ஸ்ட்ரக்ட் எ லைன் பை டேக்கிங் Q as a point on xy other than P and join OQ. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாயிண்ட் பியை தவிர Q அப்படின்ற பாயிண்ட்டை நம்ம டான்ஜென்ட்டில் எடுத்திருக்கோம். அதிலிருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் இருக்குது பாருங்கள், அது கூட ஜாயின் பண்ணியிருக்கோம். இன் ஆர்டர் டு ப்ரூவ் தி தியரம், லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட் த்ரூ தி ஸ்டோரி. இந்த தியரமை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேண்டிய கான்செப்டை ஒரு ஸ்டோரி மூலமாக நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். நவ் இமேஜின் தி சர்க்கிள் ஆஸ் அ கிரவுண்ட், then xy tangent as a road. Let O be the center of the ground. Now there you meet Sumi the girl and Tommy the puppy. They both are ready for running race. Their finishing line is the road xy. ஸோ இந்த சர்க்கிளை கிரவுண்ட் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. XY அப்படின்ற டேஞ்சன்ட் இருக்கு இல்லையா, இதை ரோடு அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சென்டர் ஆஃப் தி கிரவுண்டை O அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர் ஆஃப் தி கிரவுண்டில் 2 பேர் நிற்கிறாங்க. ஒரு பொண்ணு நிற்கிறா, அவள் பேர் சுமி. அதுக்கப்புறம் அவளோட பப்பி இருக்குது, அது பேர் டாமின்னு வச்சுக்கலாம். இப்போ இவங்க 2 பேரும் ரன்னிங் ரேஸ்க்கு ரெடியாக இருக்காங்க. அவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா, அவங்க ஃபினிஷிங் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த XY அப்படின்ற இந்த ரோடை யார் ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுறா அப்படின்றது தான். நவ் யூ சி திஸ் கிரவுண்ட் ஹாஸ் 2 ways டு ரீச் தி ரோடு. அதாவது இந்த கிரவுண்டு பொறுத்த வரைக்கும் 2 வழி இருக்குது இந்த ரோடை ரீச் பண்ணுறதுக்கு. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ஸ்ட்ரெயிட் லைன் ஓபி. ஸோ இது ஒரு வே. இன்னொரு வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி அனதர் வே இஸ் OQ. ஸோ இந்த ரோட் மூலமாக போகலாம். ஹியர் சுமி டேக்ஸ் தி பாத் OP அண்ட் டாமி டேக்ஸ் தி பாத் OQ. அதாவது சுமி இந்த OP பாத்தை தேர்ந்தெடுக்கிறா, டாமி OQ பாத்தை தேர்ந்தெடுக்குது. Now the race begins. Sumi reaches the road in a short period, but Tommy takes long time to reach the road. அதாவது இந்த ரேஸில் சுமி சீக்கிரமாக அவளோட டார்கெட்டை அடைஞ்சிட்டா, பட் டாமி அந்த டார்கெட்டை அடையிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்குது. ஏன் டாமிக்கு இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டாமி ஹேஸ் டு ரன் across the ground and it has to reach the boundary of the ground, which is nothing but the distance OR. அதாவது டாமி முதல்ல அந்த கிரவுண்டனுடைய பவுண்ட்ரியை டச் பண்ணணும். அதை டச் பண்ணக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான் OR. Then it has to take the another shortest path
which is RQ in order to reach the main road XY. அதாவது இந்த மெயின் ரோடை ரீச் பண்ணுறதுக்கு அது கிரவுண்டோட பவுண்ட்ரியை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்டஸ்ட் பாத்தான ஆர்கியூன்ற பாத்தை எடுத்துக்கிட்டு வந்தால் மட்டும்தான் அதனால் மெயின் ரோடை ரீச் பண்ண முடியும். இந்த ரீசன்னால தான் டாமி தோற்று போச்சு. ஃப்ரம் த ஸ்டோரி, if you notice that the shortest distance from the center, that is from the radius of the circle, forms 90 degree with the tangent xy. அதாவது இந்த ஓபி அப்படின்றது தான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அதாவது இதுதான் நம்மளோட சர்க்கிளினுடைய ரேடியஸும் இது நம்மளுடைய டேஞ்சண்ட்டை மீட் பண்ணுறக்கூடிய பாயிண்டில் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 90 டிகிரி நமக்கு ஃபார்ம் ஆகுது. whereas the OQ, which is nothing but the longest distance from the center, does not form 90 degree with the tangent. இதே இந்த லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸான ஓக்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டேஞ்சண்ட்டோட என்ன பண்ணல 90 டிகிரி இது ஃபார்ம் பண்ணலை. இதுதான் இந்த தியரம்னுடைய கான்செப்டே. Now let's conclude the longest distance, which is nothing but our Tommy's path, which is equal to radius plus extra distance. Now let's mark the longest path as OQ, then the radius OR and RQ as extra path. Now substitute the values. Longest distance is nothing but OQ, which is equal to OR, which is the radius, plus the extra path, which is RQ. So from this equation we have proved that OQ distance is greater than the OP distance. அதாவது இந்த ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு என்ன ப்ரூவ் ஆகுது அப்படின்னா ஓபியினுடைய வேல்யூ ஓக்யூனுடைய வேல்யூ விட லெஸ்ஸராக இருக்குது. அதாவது ரேடியஸ்னுடைய வேல்யூ தட் இஸ் ஓபி, அது லெஸ்ஸர் தேன் தி இந்த லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் எடுத்தோம் இல்லையா அதனுடைய வேல்யூ விட கம்மியாக இருக்குது. ஸோ ஃபைனலி தியரம்னுடைய ப்ரூஃபை பார்க்கலாம். We know that OP which is equal to OR because they are the radii of the same circle. இது ரெண்டுமே இந்த சர்க்கிளினுடைய ரேடியை தான். We also know that OQ is nothing but OR plus RQ. நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா OQ which is nothing but OR plus RQ. Then we also know that the OQ distance is greater than the OR distance. ஸோ இதுதான் நம்மளோட OR. இந்த டிஸ்டன்ஸை விட இந்த OQ டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது அதிகமாக இருக்குது. ஆல்சோ we know that நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த OP ஈக்குவல் டு OR அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் இந்த ORக்கு பதிலாக இங்கே OP அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஸோ ஃபைனலாக நம்ம கன்க்ளூட் பண்ணுறது என்ன அப்படின்னா இதான் இந்த தியரம்னுடைய ப்ரூஃப். தட் இஸ் OQ which is greater than the OP which is radius. So OP is perpendicular to XY. Moreover, note that this happens for every point on line XY except the point P. OP is the shortest of all the distances of the point O to the points of XY. So OP is perpendicular to XY. அதாவது நம்ம ஏற்கனவே அந்த ஸ்டோரியில் பார்த்தோம் இல்லையா இந்த ஓபி அப்படின்றத நம்மளுடைய ரேடியஸ் இதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஓபி அப்படின்ற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் நம்மளுடைய டேஞ்சண்ட்டுக்கு எக்ஸாக்டாக 90 டிகிரி ஃபார்ம் பண்ணோம். ரிமைனிங் நீங்கள் வேறு ஓலேருந்து எந்த பாயிண்ட்ஸ் அக்ராஸ் தி டேஞ்சண்ட் நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு அது 90 டிகிரி ஃபார்ம் ஆகாது. ஸோ ஓபி இஸ் பெர்பெண்டிகுலர் டு XY. Now let's move on to the exercise problem 10.1. The first question is, how many tangents can a circle have? For this question, we can get the answer from the activity 1 we have seen earlier. அதாவது இந்த கொஷனுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆக்டிவிட்டி 1ல் ஒரு கன்க்ளூஷன் பார்த்தோம் இல்லையா அதை வச்சு தான் இதுக்குரிய ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது அந்த ஆக்டிவிட்டியினுடைய கன்க்ளூஷன் என்ன, ஒரு சர்க்கிளில் ஒரு பாயிண்டில் நம்மளால் ஒரு டேஞ்சண்ட் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும். பிகாஸ் சர்க்கிள் இஸ் மேட் அப் ஆஃப்
infinite number of points. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் மட்டும் கிடையாது, இது மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் சேர்ந்தது தான் நம்ம வந்து ஒரு சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினிஷனை வந்து பார்த்தோம். அப்போ இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டேஞ்சன்ஸ் வரையலாம். ஸோ தி சர்க்கிள் ஹேஸ் infinite points. For the infinite points we can draw infinite tangents. So the answer is infinite. Question number 2, fill in the blanks. Subdivision 1, a tangent to a circle intersects in dash points. For that, just recollect the tangent concept. அதாவது இந்த கான்செப்டில் நம்ம என்ன பார்த்தோம், இந்த tangent of the circle வந்து one common point இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஒரு சர்க்கிள் கன்சிடர் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு லைனை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த லைன் வந்து அந்த சர்க்கிளை ஒரே ஒரு பாயிண்டில் டச் பண்ணுச்சு அப்படின்னா அந்த லைன் வந்து இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? 1. நெக்ஸ்ட் கொஷின், எ லைன் இன்டர்செக்டிங் எ சர்க்கிள் இன் 2 points இஸ் கால்ட் as. ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வரோம். நம்ம ஏற்கனவே கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா? அப்போ இந்த கான்செப்டில் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு சர்க்கிள்க்கு அக்ராஸாக ஒரு லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகும்போது அந்த சர்க்கிளும் லைனும் 2 காமன் பாயிண்ட்ஸில் மீட் ஆச்சு இல்லை இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த லைன் வந்து அந்த சர்க்கிளுக்கு என்னன்னு சொல்லியிருக்கோம், சீக்கெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ கன்சிடர் எ சர்க்கிள் அண்ட் கன்சிடர் எ லைன் crossing the circle which intersects the circle at 2 points, then it is called as secant. Next question, a circle can have dash parallel tangents at the most. இந்த கான்செப்டை நம்ம ஆக்டிவிட்டி 2ல் பார்த்தோம். ஸோ அந்த கான்செப்டில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 tangents ஆர் parallel to the secant அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு சர்க்கிள் அப்படின்னா அதுக்கு ரெண்டு டேஞ்சன்ஸ் தான் பேரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்களேன், இங்கே ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சிங்கன்னா இதுக்கு இங்கே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் வந்துட்டு பேரலாக இருக்கும். அப்போ தி ஆன்சர் இஸ் 2. அண்ட் தி நெக்ஸ்ட் கொஷின், தி காமன் பாயிண்ட் ஆஃப் அ டேஞ்சன்ட் டு எ சர்க்கிள் இஸ் கால்ட். ஸோ ஒரு சர்க்கிள் கன்சிடர் பண்ணிக்கிறோம், அதுக்கு அக்ராஸாக நம்ம ஒரு டேஞ்சன்ட் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இது ரெண்டுத்துக்கும் டச் ஆகக்கூடிய இந்த காமன் பாயிண்ட்டை நம்ம என்ன அப்படின்னு படிச்சிருக்கோம், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். Let's move on to the next problem. A tangent PQ at a point P of a circle of radius 5 cm meets a line through the center O at a point Q so that the OQ, which is equal to 12 cm, length of PQ is option A 12 cm, option B 13 cm, option C 8.5 cm, option D root of 119 cm. To solve this problem, consider a circle. ஒரு சர்க்கிளை கன்சிடர் பண்ணிக்கலாம், அதோட சென்டரை மார்க் பண்ணிக்கலாம், அதுக்கு O அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டேஞ்சன்ட் கொடுத்துருக்காங்க, அந்த டேஞ்சன்ட்டை இப்போ வரைஞ்சிக்கிட்டோம். அந்த டேஞ்சன்ட்க்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்க, PQ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாயிண்ட் P வந்து அந்த சர்க்கிளுடைய ரேடியஸையும் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் P அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த டேஞ்சன்ட் PQ அப்படின்னு நம்ம நேமும் பண்ணியாச்சு. இந்த கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the radius OP which is equal to 5 cm. So let's draw the radius and mark it as 5 cm. Next, the length of OQ which is equal to 12 cm. இப்போ ஒரு லைன் OQ draw பண்ணி நம்ம 12 cm மார்க் பண்ணியாச்சு. Now we have to find the value of PQ. To solve this problem, consider the activity 3 we have seen earlier or Theorem 10.1. அதாவது இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஏர்லியராக ஆக்டிவிட்டி 3 பார்த்தோம், அதே தான் வந்து நம்ம தியரமாகவும் ப்ரூவ் பண்ணோம். அந்த ஆக்டிவிட்டி அப்படி இல்லைன்னா நம்ம தியரம்லேருந்து என்ன கன்க்ளூஷன் கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரேடியஸ் வந்து டேஞ்சன்ட்டை மீட் பண்ணும்போது இட் ஃபார்ம்ஸ் எக்ஸாக்ட்லி 90 டிகிரி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இங்கே ஒரு ரைட் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரம் ரைட் ட்ரையாங்கிள் OPQ நமக்கு 2 சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள்னுடைய வேல்யூவும் நமக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பைத்தாகரஸ் தியரம் நம்ம அப்ளை பண்ணலாம். பை அப்ளையிங் பைத்தாகரஸ் தியரம் அப்படின்றது என்ன, ஹைபோட்னியூஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர்.
அதாவது நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் நம்மளோட ஹைபாட்னியூஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு தான் அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைடு தான் நம்ம ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, ஆப்போசிட் சைடு என்ன அப்படின்றது தான். ஸோ விச் இஸ் நத்திங் பட் OQ ஸ்கொயர். ஸோ இதுதான் அந்த வேல்யூ OQ விச் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்ன QP ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைடு என்ன OP square. Now apply the value of OQ as 12 square which is equal to QP square நுடைய value தான் நம்ம கண்டுபிடிக்கணும், நமக்கு தெரியாது, plus நம்மளுடைய OP square நுடைய value is 5 square. Let's simplify. 12 square which is equal to 144 which is equal to QP square நமக்கு தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கணும், plus 5 square is nothing but 25. Now so 144 minus 25 which is equal to 119 which is equal to QP square. Therefore, QP which is equal to root of 119 centimeter. So the answer is option D, root of 119 centimeter. Next problem, draw a circle and two lines parallel to given line such that one is a tangent and another is a secant. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சர்க்கிளை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு லைன் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிக்கலாம், அதுதான் நம்ம கிவன் லைன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த கிவன் லைனுக்கு பேரலாக நம்ம 2 லைன்ஸ் வரையணும். அதில் ஒரு லைன் வந்து டேன்ஜெண்ட்டாக இருக்கணும், இன்னும் ஒரு லைன் வந்து சீக்கண்ட்டாக இருக்கும். அப்போ எப்படி நம்ம வரையலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு தெரியும் டேன்ஜெண்ட் அப்படின்றது நம்மளோட சர்க்கிளும் லைனும் ஒரே ஒரு பாயிண்டில் மீட் பண்ணோம். ஸோ அப்போ அந்த காமன் பாயிண்டில் இங்கே மீட் ஆகும். அப்போ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டேன்ஜெண்ட். இப்போ இந்த கிவன் லைனுக்கு இந்த டேன்ஜெண்ட் லைன் வந்து பேரலாக தான் இருக்குது. அதே மாதிரி சீக்கண்ட் அப்படின்றது என்ன, நம்மளுடைய சர்க்கிளை வந்துட்டு ஒரு லைன் வந்து 2 பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் பண்ணோம். ஸோ அப்படி இன்டர்செக்ட் பண்ணுச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், சீக்கண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது இந்த சீக்கண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிவன் லைனுக்கு பேரலாக இருக்குது. ஸோ they both are parallel to the given line. Okay kids, thank you for watching this video. For more videos, don't forget to subscribe.